சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை போய் நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து அவர் கடுமையாக எதிர்த்த சீமான் அவர்கள் இப்போ போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரையில் தெலுங்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க, மலையாளிகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, கன்னடர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிற சூழலில் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இயங்குது. இல்லைண்ணே, இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு இவ்வளோ காரணங்கள் எடுக்கிறீங்க. அப்போனா நேற்று சீமான் அவர்கள் போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட அரசியல் தான் பேசுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து பேட்டி கொடுக்குறேன். அவரை நாங்கள் கடுமையாக எதிர்த்தது உண்மைதான். அவர் 2021 தன்னுடைய உடல்நிலையை முன்வைத்து இனி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அறிவித்து விட்ட பிறகு எங்களுக்கு அவரோட எந்த விரோதமும் கிடையாது. எத்தனை வருஷமா சங்கி அப்படிங்கிற வார்த்தை சங்க பரிவார இயக்கங்களை குறிக்குது? கடந்த 10-15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளா அந்த வார்த்தையை நீங்க சங்கி அப்படின்னு சொன்னா சங்க பரிவார இயக்கங்களை குறிக்குது அப்படிங்கிறீங்க. அப்ப நீல சங்கின்னா இப்ப நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களோடு கள்ள உறவு வச்சிருப்பது யாரு? அப்பா போய் பாக்குறாரு, அப்புறம் புள்ள போய் பாக்குறாரு. இங்க ஒரு நாணயம் வெளியிடணும்னா ஒட்டுமொத்த பிஜேபியும் கூட்டு வெளியிடுறீங்க. கலைஞர் கருணாநிதி இறந்து போயிட்டாங்கன்னா RSS வந்து தீர்மானம் நிறைவேற்றுது. அப்ப யாரு வந்து சங்கி? யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல ரஜினிகாந்த் ஒரு கதை சொன்னாரு, கழுகு காக்கா கதை சொன்னாரு. அந்த கழுகு காக்கா கதையை விமர்சித்து விஜய் அவர்கள் ஒரு பாடல் வெளியீட்டுல அவரும் வந்து பேசினார். இதை சீமான் அவர்கள் பயன்படுத்திக்க பார்க்குறாரு. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து ஒருத்தருக்கு தான். விஜய் அவர்களை ஒருபோதும் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்ல மாட்டாங்க. சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, விஜய் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான், தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லியிருக்காரு. Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பிகளா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை போய் நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து அவர் கடுமையாக எதிர்த்த சீமான் அவர்கள் இப்போ போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவரை நாங்கள் எதிர்த்ததற்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அவர் வந்து மராட்டியர். நாம் தமிழர் கட்சியினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்றா இருக்கிறது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும். தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி செஞ்சதுனால என்ன ஆச்சுங்கிறீங்க, என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டு 2 தலைமுறை பிள்ளைகள், எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாகியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் தெலுங்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க, மலையாளிகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, கன்னடர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. தமிழர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல். ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிற சூழலில் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து யார் வேணாலும் தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்கே வந்து வாழுங்க, தொழில் பண்ணுங்க, நல்ல வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, ஆனால் அரசியலில் தமிழர்களை ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீங்க, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற கொள்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இயங்குது. அதாவது தமிழ் தேசிய இனம்தான் தமிழ்நாட்டை ஆளணும். தமிழ்நாட்டில் வாழுகிற குடிமக்கள், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. குடிமக்கள் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சிட்டிசன்ஸ், தேசிய இனம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் நேஷ்னாலிட்டி. இங்கே வாழுகிற தமிழர்கள் தமிழ் நேஷனாலிட்டி. இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தமிழர்கள், குஜராத்திகள், மார்வாடிகள், இவங்க எல்லாரும் இந்த நிலப்பரப்பினுடைய குடிமக்கள். குடிமக்களாக இங்கே யார் வேணாலும் வந்து வாழுங்க, ஆனால் எங்களை ஆளுவது தமிழ் நேஷனாலிட்டியை சேர்ந்தவர்கள் தான், தமிழர்கள் தான் ஆளணுங்கிறது எங்கள் கருத்து. அதனால் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மராட்டியர் என்பதால் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டும் கிடையாது அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அப்பாவி தமிழர்கள், போராடிய தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது அதை ஆய்வு செய்கிறங்கிற பேரில் அவர் போயிட்டு வந்து அவர் சொன்னார், சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க.
அவர்கள் தான் சுட்டு கொல்லப்பட்டார்கள்ங்கிறது மாதிரியான தன்னுடைய கருத்தை வந்து அவர் வெளியிட்டார். நான் கேட்குறேன், நேர்மையாக கேட்குறேன், துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் எல்லாம் சமூக விரோதிகளா? யோசிச்சு பாருங்க. தங்கை ஸ்னோலின் என்ன சமூக விரோதியா? கிடையாது. வாயில் துப்பாக்கியை வச்சு சுட்டாங்களே, யோசிச்சு பாருங்க. அப்போ இவருடைய பார்வை என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மிக மோசமான ஒரு சமூக விரோத பார்வையோடு தமிழர்களை பார்க்கிற மனநிலையில் அவர் இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா மக்கள் அவங்க நிராகரிச்சுட்டு போறாங்க. நீங்க வந்து வரவே கூடாது அப்படின்றது என்ன நியாயம் இருக்கு? அவருக்கு இந்த மண்ணால் ஒரு ஆசை இருக்கலாம்ல. அவர் தமிழர் கிடையாதுல்ல. தெலுங்கர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க, மலையாளி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க, கன்னட பாப்பாத்தி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இவர்களுடைய ஆட்சி காலம்தான் கடந்த 60 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. இங்கே இருந்து என்னுடைய தாய்மொழி வெளியேற்றப்பட்டிருக்கு கல்வியிலிருந்து. அப்போ என் தாய்மொழியில் இருக்கக்கூடிய உயர்ந்த இலக்கியங்கள், தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்கள், திருக்குறள் போன்ற அரண் நூல்களை எல்லாம் யார் படிக்கிறது? ஒரு வாகனத்தில் தமிழ் எண்களை போட்டுட்டு போனால் போலீஸ்காரன் பிடிக்கிறான், இது போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பேருந்தோடு நீங்கள் பிடிக்க முடியாது. காரணம், மராட்டியத்தில் மராட்டிய எண்ணில் போடுறான், கர்நாடகாவில் கன்னட எண்ணில் போடுறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதையெல்லாம் முன் வச்சு தான் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்த்தோம். அது மட்டும் இல்லை, 7 தமிழர் விடுதலை குறித்து நீ என்ன நினைக்கிறீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு 7 தமிழர்களா, யார் அவங்க அப்படின்னு கேட்டார். அதை பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டு. அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. 40 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கார். இவர் அரசியலுக்கு எதுக்கு வரணும்? இல்லைண்ணா, இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு இவ்வளோ காரணங்கள் அடுக்குறீங்க. அப்போனா நேற்று சீமான் அவர்கள் போய் சந்திச்சுட்டு நான் அவர்கிட்ட அரசியல் தான் பேசுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து பேட்டி கொடுக்குறேன். ரஜினிகாந்த் அவர்களை வந்து உங்கள் கட்சியோட, நீங்கள் ஆரம்பிக்க போட கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. திடீர்னு பத்திரிகையாளர்கள் என்ன கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ கொள்கை என்னன்னு இல்லை, நீ போய் அங்கே போராடிய போராட்டக்காரர்கள் எதற்காக போராடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்காம அவர்களை சமூக விரோதிகள்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் 7 தமிழர் விடுதலைனா என்னன்னே தெரியாமல் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் அவரை நாங்கள் கடுமையாக எதிர்த்தது உண்மைதான். அவர் 2021 தன்னுடைய உடல்நிலையை முன்வைத்து இனி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அறிவித்து விட்ட பிறகு எங்களுக்கு அவரோட எந்த விரோதமும் கிடையாது. யார் வேணாலும் வா, இங்கே வந்து எப்படியாவது பொழைச்சிக்கிட்டு போ அப்படிங்கிற தத்துவத்தின்படி அவர் இங்கே வந்து ஒரு திரைக்கலைஞராக தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இங்கே வந்து இங்கே பேரும் புகழும் பெற்று இங்கே வாழ்கிறதுல எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஆகவே நாங்கள் அடிப்படையில் ரஜினிகாந்த் ரசிகர்கள். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் முழுமையான ரஜினிகாந்த் ரசிகன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னபோது அவரை மிக கடுமையாக விமர்சித்தவர்களில் நானும் ஒருத்தன். ஆனால் இன்றைக்கே அவர் நான் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை, அரசியலுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு அவர் அறிவித்து விட்ட பிறகு அவரை நாங்கள் விமர்சிக்கவே இல்லை. அவரை விமர்சித்ததிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விட்டோம். அவருக்கு வந்த அடுத்தடுத்த திரைப்படங்களை நாங்கள் கொண்டாடினோம், நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீபத்தில் வந்த வேட்டையின் திரைப்படத்தை அவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு அந்த திரைப்படம் அவருக்கு நல்லா இருந்துச்சு, அது சொன்ன சில கருத்துக்கள் ரொம்ப அழகாக ஆழமான கருத்துக்களாக இருந்தது அப்படிங்கிறதுனால அது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்த ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளவு தூரம் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதராக இருக்காரே, நீங்கள் அவர் அந்த அறிக்கையில் அவர் வந்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இனி நீங்கள் பேரும் புகழும் சம்பாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இனி நீங்கள் நடிக்கிற திரைப்படங்கள் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற திரைப்படங்களா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வழிகாட்டுகிற கருத்துக்களை முன்வைக்கிற திரைப்படங்களா இனிமேல் நடிங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அதை ஏற்ற ரஜினிகாந்த் அது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கணும்னு கேட்டுட்டு இருந்தார். சீமான் அவர்கள் சந்திக்கணும்னு சரி இன்னைக்கு சந்திப்போம்னு சொல்லும்போது அவர் படப்பிடிப்பு வேலைகளில் இருந்தார். அவர் சந்திக்கணும்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையிலே இல்லாமல் பல்வேறு கலந்தாய்வுகளில் அதில் இதில் இருந்துகிட்டு இருந்தார். நேற்று அவங்க 2 பேருக்கும் ஒரு நேரம் ஒத்து வந்திருக்கு, 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சந்திக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. 2 விடயம் குறித்து தான் அவர்கள் இருவரும் பேச முடியும். ஒன்று சினிமா பற்றி அவங்க பேச முடியும், இன்னொன்று அரசியல் பற்றி பேச முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இல்லை என்பதற்காக அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. 1996 ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கலைஞர் கருணாநிதிக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவித்த ஒருத்தர் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு 2 பற்றியும் பேசலாம்.
புரியுதா உங்களுக்கு? அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல சினிமாவை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவரோடு கூட போன மதிப்புக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, முதல்ல சினிமாவை பற்றி அவர் வந்து பேசியிருக்கார். பல்வேறு இயக்குநர்களை பற்றி, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிறந்த கதாபாத்திரங்கள் குறித்து இதெல்லாம் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் குறித்தும் அவரோடு வந்து விவாதிச்சிருக்கார். அரசியலுக்கு நான் வரமாட்டேன் என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து சினிமா பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதோ அரசியல் குறித்து அவரோடு விவாதித்ததோ ஒரு சிக்கலுமே இல்லையே. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க? இல்லை, பேசி முடிச்சுட்டு வந்து இன்றைய காலையில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா அதில் சங்கி அப்படிங்கும்போது அவன் சங்கினா சக தோழன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே தமிழகத்தில் வந்து சங்கி அப்படிங்கிறவங்க வந்து ஆர்எஸ்எஸோட அடையாளமாக வந்து பார்க்கப்படும் போது அப்படி ஏன் வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்த ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்களையெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, எத்தனை வருஷமாக சங்கி அப்படிங்கிற வார்த்தை சங்க பரிவார இயக்கங்களை குறிக்குது? கடந்த 10-15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக அந்த வார்த்தையை நீங்கள் சங்கி அப்படின்னு சொன்னால் சங்க பரிவார இயக்கங்களை குறிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ நீல சங்கின்னா அம்பேத்கரை ஏற்று அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் நீல சங்கிங்கிறீங்க. அப்போ என்ன அவங்க என்ன சங்க பரிவார இயக்கத்தை சேர்ந்தவங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, அடிப்படைவாதத்தை பின்பற்றுறவங்க தான் வந்து அந்த சங்கிங்கிற வார்த்தை பயன்படுத்தும். அம்பேத்கரை பின்பற்றினால் நீல சங்கி, இதுனா காவி சங்கி. அப்போ என்ன அடிப்படைவாதம் இருக்குது அம்பேத்கர்கிட்ட? இது வந்து புரிதலற்ற ஒரு பார்வை. புரியுதா உங்களுக்கு? புரிதலற்ற ஒரு பார்வை உங்களுடைய பார்வை எல்லாம். அதே மாதிரி பச்சை சங்கிங்கிறது, இஸ்லாமிய தத்துவத்தை ஏற்று இருப்பவர்களை பச்சை சங்கி என்பது, அம்பேத்கரியத்தை ஏற்றிருப்பவர்களை நீல சங்கி என்பது. சங்கம், சங்கம் என்றால் இணைந்திருத்தல், உறவாக இருத்தல், நட்பாக இருத்தல், ஒன்றாய் கூடியிருத்தல் அப்படின்னு அர்த்தம் சங்கம் என்றால். அதே போல சங்கமித்தல், ஒரு நதி இன்னொரு நதியோடு சங்கமிக்கிறது. சங்கம் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து அதில் பயணிப்பவர்களை குறிப்பதற்கு உருவான வார்த்தை இந்த வார்த்தை. இந்த அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, ஒன்றாய் இருத்தல், நட்பாய் இருத்தல், உறவாக இருத்தல், ஒன்று கூடி இருத்தல் அப்படிங்கிற பொருளில் தான் அண்ணன் சீமான் வந்து சொல்றாங்க. அது எதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் அவரே சொல்றாரு. நீங்க சொல்றீங்க சங்க பரிவார இயக்கங்களில் பயணிக்கிறவங்களை சங்கிகள் அப்படின்னு சொல்றீங்க, பிஜேபியின் பி டீம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை சீமான் விளக்கம் சொன்னார்ல. அப்போ உண்மையான பொருள் என்னங்கிறதையும் சொல்றாரு. அதை நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படி அதை வந்து தவறாக வந்து பயன்படுத்துறீங்கிறதையும் அவர் சொல்றார். ஒரு தூய தமிழ் சொல்ல நீங்க எப்படி தவறாக பயன்படுத்துறீங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் சொன்ன அந்த உண்மையான பொருளை சொல்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்காம போய் அகராதிகள் எடுத்து பாருங்க, சங்கிக்கு என்ன பொருள் அப்படின்னு. இல்லைண்ணா, இப்போ தமிழகத்தில் வந்து சங்கி அப்படிங்கிற சொல்லு வந்து ஆர்எஸ்எஸோட இதை தம்பி, அதுதான் தம்பி தெரியும் இல்லைண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை சீமான் அவர்கள் வந்து பேசும்போது ஏற்கனவே சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸோட பி டீம்னு சொல்லியிருக்கும், அது வலு சேர்க்கிற மாதிரி தானே தம்பி. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா எங்கள் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் உண்மையான பொருளை எவன் சொல்லுவான்? எவன்டா சொல்லுவான்? ஆனால் அரசியல் அங்கே அடிப்படுது இல்லை. என்னது? இல்ல தமிழ் அகராதிகளுக்கு சொல்ல போகும்போது அரசியல் உங்க அடிபடுது. என்ன எங்க அடிபடுதுன்னு கேட்கிறேன். ஏப்பா, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு பொருள் சொல்லுவீங்க, அதை நாங்க எங்க தமிழில் இதான் பொருள் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா அரசியல் அடிபடுதா உங்களுக்கு? நீ ஒரு தமிழ் வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீ இன்டர்பிரேட் பண்ணுவ தப்பா? அது கிடையாது, தமிழ்ல இதாங்க பொருள் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு அரசியல் அடிபட்டட்டும். இப்ப நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களோடு கள்ள உறவு வச்சிருப்பது யாரு? அப்பா போய் பார்க்குறாரு, அப்புறம் புள்ள போய் பார்க்குறாரு. இங்கே ஒரு நாணயம் வெளியிடணும்னா ஒட்டுமொத்த பிஜேபியும் கூட்டு வெளியிடுறீங்க. கலைஞர் கருணாநிதி இறந்து போயிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தீர்மானம் நிறைவேற்றுது. அப்போ யார் வந்து சங்கி? அப்போ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி மற்றவர்களை அரசியல் ரீதியாக வீழ்த்தணும்னு நினைக்கிறத நாங்கள் வந்து ஏற்கலை. வரலாறு வந்து ஒரு நாளைக்கு நிரூபணம் செய்யும் யார் உண்மையான சங்கி, யார் உண்மையான ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களை பின்பற்றுகிறவர்கள். எத்தனை மேடைகளில் நாங்கள் சொல்லியிருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி மானிட விரோத கட்சி, சங்க பரிவார இயக்கங்கள் மானிட விரோத செயல்பாடு கொண்டவர்கள் அப்படின்னு எத்தனை மேடைகளில் நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கோம். இதை சொல்றதுக்கு தைரியம் வேற யாருக்காவது இருக்கா சொல்லுங்க. இப்போ சீமான் அவர்கள் மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னா, திமுக வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு, ஆனால் கருணாநிதி உடம்பு சரியில்லாம போய் பார்க்குறாரு. அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு, ஆனால் சசிகலா ஊழல் வழக்கில் வெளில வந்தாலும் அவங்கள போய் பார்க்குறாரு. அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுறாரு, இப்போ போய் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பையோ இல்லை அவங்களுக்கு வந்து இது பிடிக்காத மாதிரி இருக்காதானே? இல்லை தம்பி, இந்த அரசியல் நாகரிகம் தான் தமிழகத்தில் சுத்தமாக இல்லாமல் போச்சு. இந்த அரசியல் நாகரிகம் வட மாநிலங்கள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிற போது அவருக்கு முட்டியில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க.
அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தது வந்து சோனியா காந்தி. மருத்துவமனையிலிருந்து அவர் வந்த உடனே அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிராக வந்து சோனியா காந்தி அவர்கள் சந்திக்கிறாங்க. சந்தித்த போது அவரோட அந்த முட்டியை அவர் போட்டு கட்டியிருக்கிற அந்த வேட்டியை விலக்கி அந்த முட்டியை தொட்டு அவங்க கீழே வந்து முட்டி போட்டு குனிஞ்சு அந்த முட்டியை தொட்டு வலிக்குதான்னு கேட்குறாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து சோனியா காந்தி வாஜ்பாய் காலில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தமா? சோனியா காந்திக்கும் வாஜ்பாய்க்குமான முரண்பாடுகள் எவ்வளோ இருவேறு அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் இவர்கள் இருவரும். ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கிறவங்க. இவர் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கார், இவங்க எதிர்க்கட்சியின் பிரதிநிதியாக இருக்காங்க. இந்த நாகரிகம் வந்து ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஜெயலலிதாவினுடைய சொத்து சுகத்தை எதையாவது கருணாநிதி சுரண்டி எடுத்துக்கிட்டாரா? அல்லது கருணாநிதியினுடைய சொத்து சுகம் எதையாவது வந்து ஜெயலலிதா அள்ளிட்டு போயிட்டாங்களா? எதற்காக அவர்கள் சந்திக்கக்கூடாது? ஏன் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடாது? அரசியல் விமர்சனம் என்பது வேறு, தனி மனித உறவு என்பது வேறு. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லாமல் போய் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு அது முரண்பட்டு போய் இருக்கு, கரைபட்டு போய் இருக்கு. ஆகவே கொள்கை ரீதியாக முரண்படுவது என்பது வேறு, தனி மனிதர் நட்பாக இருக்கிறது என்பது வேறு. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் நாங்கள் முரண்படுகிறோம். தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் போது நாங்கள் போய் மருத்துவமனையில் போய் பார்த்து உடல் நலம் விசாரிக்கிறோம். அம்மையார் சசிகலா அவர்கள் கொள்கை கோட்பாடுகளில் தான் எங்களுக்கு முரண்பாடு ஒழிய அவருடைய தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த முரண்பாடும் கிடையாது. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு நான் வரணும், நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னபோது நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்தது உண்மைதான். ஆனால் அவர் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்தோடு எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. எதுக்கு அவரை பார்த்து நாங்கள் முறைச்சிக்கிட்டே இருக்கணும்? இல்லை, விஜயை வந்து நீங்கள் இப்போ எதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க? விஜயோட வாக்குகள் வந்து இப்போ உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் வராமல் போயிடுது, விஜயோட ரசிகர்கள் வாக்கு. அப்படிங்கும் ரஜினிகாந்தை போய் சந்திச்சு அவருடைய ரசிகர்கள் வாக்கு உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு திட்டமாக அதை பார்க்கலாமா? தம்பி, அப்படியெல்லாம் வந்து எந்த திட்டமும் கிடையாது தம்பி. அதை தான் நான் சொன்னேன். விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இருந்து ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு விரும்பினார். புரியுதா? அப்புறம் இன்னொன்று, இந்த ஊடகங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு பொய் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் வந்து அண்ணன் சீமானுக்கும் மோதல் கிடையவே கிடையாது. விஜய் அவர்களினுடைய தனிப்பட்ட அவர் முன்வைத்த கருத்தியல் மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது எவ்வளவு மோசமான தவறான தத்துவம் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் நாங்கள் தமிழ் தேசிய கொள்கையை உயிர் கொள்கையாக கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விஜய்க்கு சொல்ல வேண்டியது இருக்கு. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் இல்லை தம்பி, அது ரெண்டு கண்ணா ஒருபோதும் இருக்க முடியாது. பீகாரில் இருக்கிற பாட்னாவில் அல்லு அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கூட்டினார். ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு கூடின கூட்டம் இருக்குல்ல, அது எவ்வளவு? அல்லு அர்ஜுனுக்கு கூடின கூட்டம் தம்பி விஜய்க்கு வந்ததை விட 3 மடங்கு அதிகமான கூட்டம் வந்து கூடிச்சு. அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சிச்சு, ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? விஜய் அரசியல் ஆரம்பித்ததுனால, அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால கூடின கூட்டம் கிடையாது. அது விஜயை பார்க்கறதுக்காக கூடின கூட்டம். நாளைக்கு சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சா கூட தான் லட்சக்கணக்கான பேர் கூடுவான். இல்லைண்ணா, விஜய் வந்து இவ்வளோ கடுமையாக எதிர்க்க வேண்டும். அவர் வந்து உங்களை நட்பு சக்தியாக பார்க்குறாரு. தாவேக்காவை சேர்ந்த தோழர்களும் உங்களை நட்பு சக்தியாக பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி வந்து திராவிடம் தன்னுடைய ஒரு கண் சொன்னதுனால மட்டுமே இவ்வளோ எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? ஆமாம் தம்பி, எங்களுடைய அரசியல் எதிரி தம்பி திராவிடம். அவர் தமிழ் தேசியத்துக்கு ஒரு கண் கொடுக்குறாரு. உனக்கு வந்து திமுக வந்து உனக்கு அரசியல் எதிரி, எங்களுக்கு திராவிடமே அரசியல் எதிரி. ரெண்டுக்கு வித்தியாசம் தான். திராவிடம் என்கிற சித்தாந்தம் குறித்த எந்த கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்க மாட்டீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 16 மாதங்கள் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு அரசியல் வியூகமாக இருக்க வாய்ப்பு இருக்கானே? நிச்சயமாக வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மோதல் உணர்வு வந்து இருக்குதுங்கிறது விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும், ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் தெரியும். யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல ரஜினிகாந்த் ஒரு கதை சொன்னார், கழுகு காக்கா கதை சொன்னார். அந்த கழுகு காக்கா கதையை விமர்சித்து விஜய் அவர்கள் ஒரு பாடல் வெளியீட்டில் அவரும் வந்து பேசினார். இதன் மூலமாக இவங்க 2 பேருக்குமான தொழில் போட்டியா யார் சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு தொழில் போட்டி அவங்களுக்குள்ள வந்து இருந்துச்சு. இதை சீமான் அவர்கள் பயன்படுத்திக்க பார்க்குறாரு. பயன்படுத்திக்க பார்க்கல தம்பி. இதெல்லாம் வந்து இப்போ அப்படிலாம் வந்து கேள்வியே முதல்ல தவறாக கேட்காதீங்க.
அவரெல்லாம் ஒன்றும் பயன்படுத்திக்கலாம் பார்க்கல. இந்த தொழில் போட்டி இருக்குல்ல, இந்த தொழில் போட்டியின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒருபோதும் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். அந்த வாக்கை வாங்குறதுக்காண்டி சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ரஜினிகாந்தை பார்த்துருக்காங்க. தம்பி, அதை தான் நானும் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி. நீங்கள் வந்து கேட்குற கேள்விகளே, ஊடகம் கேட்குற கேள்விகளே தவறாக இருக்குங்கிறேன். அதற்காக சீமான் திட்டமிட்டு போகலைங்க. சீமான் அவர்களை சந்திக்கணும்னு சொன்னது ரஜினிகாந்த். இதை பல தடவை விளக்கி சொல்லிட்டாரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால சீமான நான் அண்ணன் கூட இருக்கும்போது அவருக்கு அழைப்பு வந்துச்சு. அழைப்பை யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு கொண்டு வந்து அழைப்பை வந்து தம்பி பாக்கியராஜன் அவர்கள் கொடுக்குறாங்க. யாருன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க, என்னைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு. அப்போ யார் சந்திக்கணும்னு விரும்புகிறது? ரஜினிகாந்த் தான் சந்திக்கணும்னு விரும்புகிறாரு. இதில் பிளான் போட்டு திட்டம் போட்டு சீமான் அவர்கள் போய் இவர் வாக்கை வாங்கிறதுக்காக அவரை போய் எல்லாம் சந்திக்கல. புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கூட அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, நான் எனது காலை நம்பி நான் பயணிக்கிறவன், என் காலை நம்பி தான் நான் பயணம் போகிறேன், யாருடைய தோளையும் நம்பி நான் பயணம் போகலை, அதனால் நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்து அண்ணன் வந்து பேசியிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அண்ணன் போய் ரஜினிகாந்தை சந்திச்சாரு அப்படிங்கிற கேள்வியே வந்து ஏற்புடைய கேள்வி இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த சந்திப்பு என்பது ரஜினி அவர்களுடைய திரைப்படத்தை அண்ணன் வந்து விமர்சித்து இருந்த முறை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் மேலும் அதை ஆழப்படுத்தி அதில் வந்து தன்னை தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக ரஜினி அவர்களை அழைத்து அதனால் அவர் போய் அவரை பார்த்து அவரோடு ஒரு நீண்ட நேரம் பேசுகிற வாய்ப்பை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெற்றிருக்காரே ஒழிய அவர் ஒருபோதும் ரஜினி அவர்களுடைய வாக்கு, அவருடைய ரசிகர்களுடைய வாக்கை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போகலை. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் ஒரு மோதல் இருக்குது. அந்த மோதல் யார் சூப்பர் ஸ்டாருங்கிறதுல இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், புரட்சி தலைவர்னா ஒரே ஒரு ஆள் தான் எம்ஜிஆர், நடிகர் திலகம்னா ஒரே ஒரு ஆள் தான் சிவாஜி கணேசன், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான், அது ரஜினிகாந்த். அவருடைய காலத்துக்கு பிறகும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். இல்ல, ஒவ்வொரு ஜென்ரேஷனா மாறும்போது அடுத்த ஜென்ரேஷன்ல விஜய் தான் டாப்ல இருக்காரு. தம்பி, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து ஒருத்தருக்கு தான். விஜய் அவர்களை ஒருபோதும் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல, சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு விஜய் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான், தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லியிருக்காரு. தம்பி, ஒன்றுக்கு மேற்பட்ட சூப்பர் ஸ்டார்கள் இருப்பாங்க தம்பி. ஆனால் சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டம் இந்திய அளவில் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது, அமிதாப் பச்சனுக்கு இருக்குது. ஒரு திரைப்பட துறையில் தமிழ் திரைப்படம், தெலுங்கு திரைப்படம், கன்னட திரைப்படம், இப்படி வந்து மராட்டி திரைப்படம், இதெல்லாம் திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்திய திரைப்படம் இருக்குது. புரியுதா? இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்கார். ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோடு இருக்க மாட்டாங்க. இப்போ அமிதாப் பச்சன் இந்தி சினிமாவில் சூப்பர் ஸ்டார், மாற்றுக்கிறது கிடையாது. கன்னட சினிமாவில் சிவராஜ்குமார் சூப்பர் ஸ்டார், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சூப்பர் ஸ்டார். தெலுங்கில் மெகா ஸ்டார், சிரஞ்சீவி மெகா ஸ்டார். அதுபோல் இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தோடு இருக்கிற ஒரே ஆள் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல போய் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழில் வந்து விஜய் சூப்பர் ஸ்டாரு, சூர்யா சூப்பர் ஸ்டாரு, அஜித் சூப்பர் ஸ்டாரு, சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டாரு, நல்ல பெரிய வியாபாரம் உருவாகிற மக்கள் ரசிக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அந்த பட்டம் இருக்குது பாருங்க, அது ஒருத்தருக்கு தான், அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான். அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போட வேண்டிய தேவை இல்லை. திரை உலகின் சூப்பர் ஸ்டாரும் அரசியலில் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சீமான் அவர்களும் சந்தித்து கொண்டது என்பது ரொம்ப ஒரு ரேரான சந்திப்பு, மிக முக்கியமான சந்திப்பு. அரசியலிலும் மட்டுமல்ல, திரைத்துறையிலும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. இரண்டு சூப்பர் ஸ்டார் சந்தித்து கொண்ட ஒரு நிகழ்வாக அதை நான் பார்க்குறேன். அதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை திரையிலையும் ஏற்படுத்தும், அரசியலிலும் ஏற்படுத்தும். சரி, அரசியலில் ஏற்படுத்தும், சரி, திரையில் எப்படா ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இனி சமூக அக்கறையோடு கூடிய திரைப்படங்களை, சமூக கருத்து கொண்ட திரைப்படங்களை, எதிர்கால தலைமுறையினரை வழிநடத்துகிற திரைப்படங்களை அவர் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசியல் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானின் சந்திப்பு தான் அதுக்கு காரணமாக அமையும். அதனால் இந்த இரண்டு சூப்பர் ஸ்டாரோட சந்திப்பு என்பது ஒரு பெரிய அதிர்வை
தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்கு. இது ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு சிறப்பாக விடையளிச்சிங்க. அதுக்கு நன்றி என்ன. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பிகளே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை